சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணி ராமதாஸ் இல்லத்திற்கு முகுந்தன் பரசுராமன் வருகை தந்திருக்கிறார். பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை மாற்றுவதாக ராமதாஸ் அறிவித்த நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் மற்றும் நிறுவனரான ராமதாஸ் என்ன சொன்னார்னா, நிறுவனர் மற்றும் தலைவராக நானே செயல்படுவேன் அப்படின்னு சொல்லுவதோடு இல்லாம செயல் தலைவராக வேணா அன்புமணி செயல்படுவார்னு சொல்லி பரபரப்பா ஒரு பேட்டி அளிச்சாரு. இது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில ராமதாஸ் சமாதானப்படுத்துவதற்காக கடந்த 3 தினங்களாக பாமகவோட முக்கிய நிர்வாகி, அதே மாதிரி பாமக டாக்டர் ராமதாஸோட மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் சந்திச்சு ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. நேற்று ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் 4 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. அப்போ சுமூக முடிவு எட்டப்பட்டதாக தெரிவித்திருந்த நிலையில நேற்று இரவு பாமக தலைவர் அன்புமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதுல என்னன்னா, அந்த அறிக்கையில பாமக தலைவராக நான் தான் செயல்படுவேன், நான் தான் தலைவர்னு தந்தை தலைவர்னும் என் தந்தை ராமதாஸுக்கு புகழ் சேர்க்கும் வகையில தொடர்ந்து நான் வழி நடத்துவேன்னு சொன்னதோடு இல்லாம வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டியது எனக்கு கடமையினும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு. இது பாமகவோட கட்சி பிரமுகர்கள் மத்தியில ஒரு கடும் மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்நிலையில தொடர்ச்சியாக அவரை முக்கிய நபர்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. குடும்பத்தினர் ஆகட்டும், அதே மாதிரி பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. தற்போது அவரோட மருமகன் சந்திச்சுட்டு போயிருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு பதவி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில முகுந்தன் கட்சி பதவி வகிச்சாரு. தொடர்ந்து அதுல சலசலப்பை ஏற்படுத்தப்பட்ட நிலையில கடந்த 3 தினங்களாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தற்போது அவரோட மருமகனான முகுந்தன் பரசுராமன் தற்போது சந்திச்சிருக்கிறாரு. இது மேற்கொண்டு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, அதாவது இப்போ அவங்க சொல்லிட்டாங்க என்னன்னா, நான் தான் தலைவராக இருக்க போறேன், நான் தான் வழிநடத்த போறேன், என் தந்தையோட பேருக்கு புகழ் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்த நிலையில தற்போது ஜி.கே. மணி சந்திச்சிருந்தாரு. ஜி.கே. மணி சந்திக்கும் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நல்ல முடிவு வரும், விரைவில் இருவரும் சந்திப்பாங்க, பேசுவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது முகுந்தன் பரசுராமனோட சந்திப்பு பாமக கட்சியினர் மத்தியில ஒரு கடும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.